சென்னை வண்ணாரப்பேட்டை பகுதியில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்திற்கு சொந்தமான குடியிருப்பில் பாதி வழியில் லிஃப்ட் நின்ற நிலையில் அதிலிருந்தவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். அந்த காட்சிகளை பார்த்து விடுவோம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சசிதரன் வழங்க கேட்போம். சசிதரன், உங்களுடைய தகவல்களை பதிவு செய்யுங்க. எவ்வளவு நேரம் அங்கே மக்கள் லிப்டில் சிக்கி தவித்தார்கள்? காரணம் என்ன? சென்னை வண்ணாரப்பேட்டை மூலப்பத்தலம் ராமதாஸ் நகர் குடியிருப்பில் இந்த விபத்தானது நடைபெற்றிருக்கிறது. லிப்ட் பாதியில் நின்றதால் பொதுமக்களை வெளியே ஏற்றுவதற்கு மிகுந்த சிரமம் ஏற்பட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். கடந்த 2023 தமிழக முதல்வரால் திறக்கப்பட்ட இந்த நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பில் 1000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இருக்கின்றன. இதில் வசிக்கும் ஏராளம் மக்கள் மின்தூக்கியை தான் பயன்படுத்தி வருகிறார்கள். இன்றைய தினம் 2 பெண்களும் ஒரு ஆண் என 3 பேர் கடைக்கு சென்றுவிட்டு மாடிக்கு சென்று கொண்டிருந்த போது திடீரென பாதி வழியில் லிப்ட் நின்றிருக்கிறது. உடனடியாக உள்ளே இருப்பவர்கள் அவர்கள் வீட்டில் இருப்பவர்களுக்கு தகவல் தெரிவித்து உடனடியாக அவர்கள் மீட்கிறதுக்கு வந்திருக்கிறார்கள். சுமார் அரை மணி நேரம் நீடித்து அந்த போராட்டத்துக்கு பின்பு அவர்களை அந்த அப்பகுதி இளைஞர்கள் பத்திரமாக மீட்கும் காட்சிகள் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த லிப்டை பராமரிக்கும் நபர்கள் இங்கு யாரும் அடிக்கடி இல்லாதால் முறையாக பராமரிப்பு பணிகள் எதுவும் நடைபெறாததால் இது போன்ற சம்பவங்கள் அடிக்கடி நடைபெறுவதாகவும் உடனடியாக இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் எனவும் அப்பகுதிவாசிகள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சசிதரன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காண தவறாதீர்கள்.